கோவை ராமநாதபுரம் ட்ரினிட்டி பள்ளியில் தேசிய விண்வெளி தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23 அன்று சந்திராயன் 3யில் இருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியதன் மூலம் ஒரு வரலாற்று சாதனையை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் படைத்தது. பிரக்யான் ரோவர் வெற்றிகரமாக தரையிறங்கிய அந்த இடத்திற்கு சிவசக்தி என்று பெயரிடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்தியா நிலவில் தரையிறக்கும் 4வது நாடாகவும் நிலவின் தென்துருவ பகுதிக்கு அருகில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையும் பெற்றது. மேலும் இந்த தேதி அதிகாரப்பூர்வமாக தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் விண்வெளி தினத்தையொட்டி கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி பள்ளியில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டது. இதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சாதனைகளை போற்றும் வகையிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தவும் அறிவியல் ஆர்வத்தையும் புதுமையான சிந்தனையும் வளர்க்கும் விதமாக பள்ளியில் எண்ணற்ற விண்வெளி படைப்புகளை மாணவர்கள் கண்காட்சிப்படுத்தினர். இதில் முக்கியமாக சந்திராயன் 3 மாடல் கொண்டு ஏவுதல் செய்து சிறப்பான விளக்கங்களை மாணவர்கள் அளித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் அருள்தந்தை மார்ட்டின் மற்றும் பள்ளி முதல்வர் டாக்டர் தனலட்சுமி பங்கேற்று மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டினர். வணக்கம், என்னுடைய பேர் கோகிலா. நான் ட்ரினிட்டி பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்றைக்கி எங்களோட ஸ்கூலில் நேஷ்னல் ஸ்பேஸ் டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் 8th and 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேஷ்னல் ஸ்பேஸ் டேவை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மற்ற குழந்தைகளுக்கு காமிச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஏன் எங்கள் ஸ்கூல் சார்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா, நேஷ்னல் ஸ்பேஸ் டே பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறக்காகவும் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி குழந்தைங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் மெயினாக இஸ்ரோ ப்ராஜெக்டான சந்திராயன் 3ஐ நாங்கள் டெமோவாக காமிச்சிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த எங்கள் பிரின்சிபல் மேம், கரஸ்பாண்டன்ட் ஃபாதருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது ரொம்ப முக்கியமாக எங்களோட குழந்தைங்க இதில் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட் மற்ற குழந்தைகளுக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் பள்ளியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நான் இங்கே ட்ரினிட்டி மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி நாங்கள் நேஷ்னல் ஸ்பேஸ் டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எங்களோட குழந்தைங்க ISRO, நாசாவோட ப்ராஜெக்ட்ஸு, சந்திராயன், ஆதித்யா இந்த மாதிரியான ஸ்பேஸ் ராக்கெட்ஸ் பற்றி அதனுடைய மெக்கானிசம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும், நிறைய ஆஸ்ட்ரோனட்ஸை பற்றியும் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் லைக் பிளாக் ஹோல் பற்றி, சன்னுடைய எக்ஸ்ப்ளோஷன், இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஃப்யூச்சரில் நாசாவிலிருந்தும் ISROவும் என்ன மாதிரியான ரிசர்ச் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கள் குழந்தைகளுக்கு மிக சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அவங்க ஃப்யூச்சரில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடித்தளமாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். முக்கியமாக இது எங்களோட பிரின்சிபல் மேமுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்கள் குழந்தைகளுக்காக அவங்க நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணம் இருக்குது. அதனால் அவங்க கொடுத்த ஒரு வழிகாட்டுதலை தான் நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் சொன்ன விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.